ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கிறது இன்றைக்கி சண்டே நம்ம வீட்டோட லஞ்ச் மெனு தாங்க. மைக்ரோவேவ் அவன் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் அவங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸையும் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேங்க. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அவன் யூஸ் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா, நம்ம வந்து சிக்கன்லாம் வந்து அவனில் தந்தூரி சிக்கன் இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்றது ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ஆனால் மீன் மட்டும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. ஏன்னா என்னதான் இருந்தாலும் மீன் வந்து ஆயில் ஃப்ரீயாக நம்ம குக் பண்ணி அதை சாப்பிடும்போது அந்தளவுக்கு டேஸ்ட் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பிடிக்கிறது இல்லைங்க. இதனாலேயே பார்த்திங்கன்னா நாங்களும் வந்து காம்பினேஷனில் கிரில் அண்ட் கன்வெக்ஷனில் பார்த்திங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் இல்லைனா 20 மினிட்ஸ் வந்து நம்ம இந்த மீனை வந்து நல்லா குக் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த மீனில் பார்த்திங்கன்னா மசாலாலாம் நல்லா வந்து இறங்கியிருக்குங்க. நம்ம யூஸ்வலாக வந்து அப்படியே தவாவில் போட்டு வறுத்தோம்னா மசாலா சில சமயம் வந்து பார்த்திங்கன்னா பிரிஞ்சு போயிடும். இந்த மாதிரி கிரில் மோடில் வச்சு எடுக்கும்போது மசாலா நல்லா அதோடு ஒட்டி இருக்கும். நல்லா மீனும் வெந்து இருக்கும். இப்போ ஒரு தவாவில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தா போதுங்க. நம்ம இருக்கிற மீனை எல்லாத்தையும் அதில் போட்டு நல்லா பெரட்டி எடுத்தோம்னா நம்ம நல்லா ஆயிலில் குக் பண்ணி எடுத்த மீன் மாதிரியே அது ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் இருக்கும். அதிகமாக எண்ணெய் தேவைப்படாது. இவ்வளோ மீனுக்குமே பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தா போதும். ஸோ வந்து நம்ம ஆயிலில் குக் பண்ண அந்த டேஸ்ட்டோட ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இன்றைக்கி நம்ம வீட்டோட லன்ச் மெனு பார்த்திங்கன்னா நல்ல சூடான சாதத்தில் ஷீலா மீன் குழம்பு, அடுத்து ஷீலா மீன் வறுவல், முட்டை, நல்ல சூடான ரசம். இதுதாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டோட லன்ச் மெனு. தேங்க்யூ.